வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விச சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 10,000 நிதியுதவி வழங்கினார். பின்னர் பேசிய திருமாவளவன் கள்ளச்சாராயம் குடித்து 69 பேர் இறந்து இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த கள்ளச்சாராயம் மட்டுமில்லாமல் மதுவால் தற்போதும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என அக்டோபர் 2 தேதி கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது. இதில் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் ஒழிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிக்க வேண்டும் என போராட்டம் அனைத்து அமைப்புகள் பலதரப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படும் அறைகூவல் விடும் மாநாடாக நடைபெறும் என தெரிவித்தார். பின்னர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் அவர்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக மேடையில் அவர்களிடம் கருத்து கேட்பு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் மதுவை ஒழிக்கிறோம் என வாக்குறுதி மட்டுமே கொடுத்து வாக்குகளை வாங்கி ஆட்சியில் அமர்கின்றனர். ஆனால் யாரும் இதுவரை மதுவை ஒழிக்கவில்லை. மதுக்கடையால் தான் அரசுக்கு வருமானம் எனவும் அந்த வருமானத்தை மத்திய அரசிடம் பெற்றுக்கொண்டு மதுக்கடையை அகற்ற வேண்டும் எனவும் மேடையில் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த கள்ளச்சாராயத்தாலும் மதுவாலும் பல்வேறு குடும்பங்களில் குழந்தைகள் வாழ்வதற்கு வழியில்லாமல் திண்டாடி வருகின்றனர். இதனால் இந்த மதுக்கடையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் திருமாவளவனிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இருக்க வீடு மற்றும் குழந்தைகளுக்கு கல்விச் செலவை ஏற்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி அளித்து மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திய விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காரில் செல்லும்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என மது ஒழிப்பு மாநாடு நடத்த உள்ளோம். இதற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பங்கேற்க வேண்டும் என அறைகோள் விடுகிறோம். மேலும் திமுக அரசு மீது பல விஷயங்களில் எங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கிறது, சில விஷயங்களில் திருப்தி இல்லாமலும் உள்ளது என திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியை திருமாவளவன் தெரிவித்துள்ளது தற்போது பரபரப்பாக பேசுபொருளாக மாறியுள்ளது. சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது.